ஹாய் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக். ஸோ SigCheck வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் செக். ஸோ இது எதுக்கு, என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து ஸோ இதுக்கு நீங்கள் வந்து SigCheck முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா SysInternalஸோட டூல்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து நிறைய வேஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டோர் யூஸ் பண்ணி பண்ணலாம், Winget யூஸ் பண்ணி பண்ணலாம், அரல்ஸ் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பண்ணுறதுக்கு ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் முதல்ல எதுக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து நமக்கு வந்து ஒரு EXE ஃபைலோ, ஒரு DLL ஃபைலோ, ஒரு டிரைவர்ஸ் இது நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது அந்த கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெகிரிட்டி செக்கும் ஒரு அத்தன்டிசிட்டிக்காகவும் தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து யூஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GitHub டெஸ்க்டாப் செட்டப் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த செட்டப் ஃபைல் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன்னா இது மேபி இந்த EXE யார் வேணால் கேப்சர் பண்ணிவிட்டு இது வந்து இதில் இருக்கிற கோடில் வந்து ஒரு மலிஷியஸ் இது வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யார் இந்த ஃபைலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த கம்பெனி வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இது என்றைக்கு பண்ணாங்க, ஸோ அவங்களோட சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவங்க இங்கே வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் நமக்கும் இந்த டூலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நீங்கள் வந்து சில பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கெட் பண்ணணும். ஒரு EXE ஃபைலோ, DLL ஃபைலோ, அரல்ஸ் டிரைவர் ஃபைல்ஸோ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் UIயில் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, UIயில் பண்ணால் நீங்கள் ஒரு EXE ஃபைலை ஓப்பன் பண்ணி பண்ணணும். கமாண்ட் லைனுங்கிறப்ப நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கமெண்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ SigCheck 64 வெர்ஷன் இருக்குது, SigCheck 32 வெர்ஷன் இருக்குது. என்னோட மொத்த லிஸ்ட்டுமே வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு SigCheckோட யூசர் மேனுவல். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அங்கே ஒரு கமெண்ட்டை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட கரண்ட் டேரக்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 EXE ஃபைல்ஸ் இருக்குது. ஷேர் ட்ரைவ், ஒய்ஃபை லிஸ்ட், அப்புறம் GitHubோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் வந்து GitHub EXEோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த EXE வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்றைக்கு இது சைன் பண்ணது, இது யார் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இது பப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து வேறு ஒரு நேம் இருக்கலாம். ஸோ ஒரே கம்பெனி நேமில் வந்து ஒரே பப்ளிஷர் நேமில் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ஒரே நேமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட இந்த EXEயோட நம்ம பில் பண்ணுறப்பே வந்து டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அந்த ஃபைலோட ப்ராட் வெர்ஷன், ஃபைல் வெர்ஷன், ஸோ அந்த EXE ஃபைல் வந்து 64 பிட்டா 32 பிட்டாங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா GitHub வந்து சைன் பண்ணுது. இது ரெண்டு என்னோடய அப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டுமே சைன் பண்ணலை. ஸோ இது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஷேர் ட்ரைவ் EXE நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஷேர் ட்ரைவ் EXE பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடு, அன்சைனில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் எதுவுமே ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளட்டர் டூல் யூஸ் பண்ணி நாங்கள் ஜஸ்ட் ஒரு டூல் ரெடி பண்ணோம். ஸோ அதோட EXE நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால அதில் பில்ட்டினாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கெட் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து
ஏங்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ டேக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ கொடுத்துட்டீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் அதை சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த சைன் பண்ணவரோட பப்ளிக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அது என்றைக்கு வேலிடிட்டி வந்து சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடியுது அப்படிங்கிற உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் அத்தாரிட்டியோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே ப்ரொவைட் இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த EXEயில் வந்து இங்கே மேனிஃபெஸ்ட் ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, வெர்ஷன் நேம், பப்ளிஷர், DLL, டிபெண்டன்சி என்ன இருக்குது, ஸோ லைப்ரரி, ஸோ அது வந்து பர்மிஷன் வந்து என்ன பர்மிஷனில் ரன் ஆகும், அட்மின் ஆகா இல்லை நான் அட்மின் யூஸராகவே ரன் ஆகுமா, ஸோ இது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு, ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டில் ஃபைலில் இருக்கும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ டேக் பதில் நீங்கள் வந்து எம் டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் டோட்டல் செக் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து SigCheckோட ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் டோட்டலில் வந்து இது வந்து கொரி பண்ணும். ஸோ இந்த கொரி வந்து ஆர் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும், எஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களோட EXE வந்து சப்மிட் ஆகலை ஆல்ரெடி வந்து வைரஸ் டோட்டலில் இல்லை அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வைரஸ் டோட்டலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு SigCheck -VT கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட அக்செப்ட் ஆகிடும். ஸோ அக்செப்ட் ஆகிட்டு கரண்ட் டேரக்டரியோட இது உங்களுக்கு வந்து அவுட்புட் த்ரோ பண்ணுது. ஸோ இதில் இன்னுமே மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டீக்கு பதில் எனக்கு வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த எஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வைரஸ் டோட்டலோட லிங்க் கொடுக்கும். ஸோ ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வைரஸ் டோட்டலில் வந்து உங்களுக்கு அந்த ஃபைலை வந்து சப்மிட் பண்ணிவிடும். ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு GitHub நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி சப்மிட் ஆயிருக்கனால இப்போ கரண்ட்டாக அதோட ஃப்ளாஷ் ஃபைலோட லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வைரஸ் டோட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஃபைலில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. சரிங்களா. ஸோ இன்கேஸ் நான் வந்து ரிப்போர்ட்டும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர் வந்து எக்ஸ்டர்னலாக நான் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு EXE ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்காக நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு EXE ஃபைல். இது யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணியிருக்க ஒய்ஃபையோட யூசர் நேம் SSID அண்ட் அதோட பாஸ்வேர்டு வந்து லிஸ்ட் பண்ணும் ஜஸ்ட். ஸோ இதை நான் வந்து வைரஸ் டோட்டல் வந்து செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆர் கமெண்ட் யூஸ் பண்ணால் டேரெக்டாக வந்து அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு அந்த ரிப்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து என்னோடய ஒய்ஃபை இன்ஃபர்மேஷன் நான் யூஸ் பண்ணுறனால இது வந்து மேபி எனக்கு சரியாக தெரியலை. பட் வந்து ட்ரோஜனாக வந்து இது டிடெக்ட் ஆகிருக்கு. பட் நான் யூஸ் பண்ணது ஜஸ்ட் வந்து ஒரு விண்டோஸ் கமெண்ட் தான் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் இல்லாமல் இது வந்து அன்சைன்ட் ஃபைல். ஓகேங்களா. ஸோ அன்சைன்டு ஃபைல் என்னோட ஒரு டேரக்டரி இருக்குது. ஸோ அந்த டேரக்டரியில் எனக்கு இருக்க எல்லா ஃபைல்லையுமே செக் பண்ணேன். அதில் வந்துட்டு எனக்கு அன்சைன்டு ஃபைல் மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா அன்சைன்டு இதை மட்டும் லிஸ்ட் பண்ணோம். இந்த .exe வந்து என்ன பண்ணோம் எல்லா ஃபைலையுமே நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GitHubோட எனக்கு இது வந்து வரல. பட் இந்த ரெண்டு ஃபைலுமே வந்துருக்கு. ஏன்னா இது அன்சைன்டு. ஆக்சுவலி வந்து இது வந்து அன்சைனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSV ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும்.
சரிங்களா. ஸோ இது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா -C நோ பேனர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஏங்கிறதும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் எக்ஸ்டெண்டட் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஆக்சுவலாக இது என்ன இது போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து CSV ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மாற்றும், அவுட்புட் தரும். ஸோ நோ பேனருங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த SysInternalsோட பேனர் வந்து ஆக்சுவலாக வராது. ஸோ அடுத்தது -V பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் டோட்டலில் வந்து நமக்கு செக் பண்ணி அதோட URL அதோட இன்ஃபர்மேஷன் வந்து வைரஸ் டோட்டல் நமக்கு கிடைச்சதே ஒரு காலமில் கொடுக்கும். ஸோ இது வந்து என்னோட கரண்ட் டைரக்டரில் இருக்க எல்லா ஃபைலுமே செக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இது அப்பன் பண்ணது ரைட் பண்ணும். ஸோ அப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் கிரேட்டர் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ரைட் மட்டும் பண்ணுறேன் output.csv சரிங்களா. ஸோ வந்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்துருக்கேன். இதோட ஃபைல் பார்த்து வந்து யூசர் மெசேஜ் டிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு output.csv வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து சேஞ்ச் பண்ணோம், காலம் விட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத் எங்கே இருக்குது, அது வெரிஃபை ஆகிருக்கா, அது என்றைக்கு வந்து அது வந்து ஆக்சுவலாக சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரி, ஆக்சுவலி இது வந்து சைன் பண்ண டேட் கிடையாது, வேறு ஏதோ ஒரு டேட் வந்து நமக்கு வந்து த்ரோ பண்ணியிருக்கு. இது என்னன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷர் நேம், கம்பெனி டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட விஷயம் நாங்கள் என்னென்ன பார்த்தோமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓவராலாக உங்களோட இது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் டோட்டலோட டிடெக்ஷன் ஸ்கோருமே நமக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய EXEயோட இது வந்து நம்ம அங்கே செக் பண்ண இல்லைங்களா. ஸோ இதை நான் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி இதை மார்க் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸில் லோக்கல் டைரக்டரியில் இருக்கிற எதெல்லாம் சைன் ஆகிருக்கு, அன்சைன் ஆகிருக்கு, ஆக்சுவலாக உங்களோட வைரஸ் ஏதாவது இருக்கா, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணலாம் கரண்ட் டைரக்டரி யூஸ் பண்ணி. ஸோ அன்சைன்டு இது என்னன்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷர் நேம், கம்பெனி டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட விஷயம் நம்ம என்னென்ன பார்த்தோமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓவராலாக உங்களோட இது அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் டோட்டலோட டிடெக்ஷன் ஸ்கோருமே நமக்கு வந்து இங்கே பப்ளிக் பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய EXEயோட இது வந்து நம்ம அங்கே செக் பண்ண இல்லைங்களா. ஸோ இதை நான் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி இதை மார்க் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபைல்ஸில் லோக்கல் டைரக்டரியில் இருக்கிற எதெல்லாம் சைன் ஆகிருக்கு, அன்சைன் ஆகிருக்கு, ஆக்சுவலாக உங்களோட வைரஸ் ஏதாவது இருக்கா, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணலாம் கரண்ட் டைரக்டரி யூஸ் பண்ணி. ஸோ அன்சைன்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில வைரஸ் வந்து அன்சைன்டில் தான் இருக்கும். சில பேர் வந்து ஆன்டிவைரஸ் டிடெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி லெஜிட்டிமேட்டாக வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வைரஸ் டோட்டலில் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதோட அப்ளிகேஷனோட பிஹேவியர் எப்படி இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்களே சாண்ட் பாக்ஸுங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் போட்டு நீங்களும் வந்து மானுவர் அனலைசிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி அந்த அப்ளிகேஷன் வந்து பிஹேவ் பண்ணுது, எனி ரிவர்ஷல் இருக்குதா, இல்லை இன்டர்நெட்டில் ஏதாவது கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். பை சதீஷ்.